நம்ம எல்லாரையும் நல்லா ஏமாத்திட்டாங்க பரமா அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த தமிழர்களையுமே ஏமாத்தி தமிழர்கள் எல்லாத்தையுமே முட்டாளாக்கியிருக்காங்க. ஸோ இது எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் தான் மருதத்திணையோட ஓனரே நாங்கள் தான் மருத நிலையத்தையே நாங்கள் உருவாக்கணும், அங்கே தான் அரசாட்சியை உருவாக்கணும், நாங்கள் தான் எல்லாத்தையும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழர்கள்கிட்ட தொடர்ந்து ஒரு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வராங்கல்ல. ஸோ இது உண்மையாக இருந்தால் சந்தோஷம். ஸோ இது உண்மையா அப்படின்னா, ஏன்னா மருதத்திணை சங்கம் இலக்கியங்களில் தான் மருதத்திணைகள் வருது, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்ட்டு. ஸோ சங்க இலக்கியங்களில் இவர்களை பற்றி இருக்கா? ஸோ இவர்கள் சொல்கிற நாங்கள் தான் அங்கே எல்லாத்தையுமே உருவாக்கணும்னு சொல்கிறாங்களே. ஸோ அப்போ இருக்கா அப்படின்னு சங்க இலக்கியங்களை எடுத்து பார்த்தா 11 மேல்கணக்கு நூல்கள், 11 கீழ்கணக்கு நூல்கள், 10 பாட்டு, 8 தொகை, 500, 10 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, இப்படி நீங்கள் 10 பாட்டு 8 தொகை இப்படி எந்த நூல்களை எடுத்து நீங்கள் படித்தாலுமே இவர்களை பற்றிய எந்த குறிப்புமே கிடையாது. குறிப்பாக இவர்கள் நாங்கள் மருதத்திணையில தான் இருந்தோம், மருத நிலத்தில் இருந்தோம்னு சொல்கிறாங்கல்ல. சங்க இலக்கியங்களில் எந்த மருதத்திணை பாடல்களையும் மருத நிலத்திலையும் இவர்களை பற்றி ஒரு சின்ன குறிப்பு கூட கிடையாது. சரி, இவர்கள் மருத நிலத்தில் தான் இல்லை, ஒருவேளை குறிஞ்சியில் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்க, ஒருவேளை மருத நிலத்தில் இல்லை, ஸோ ஒரு குறிஞ்சியில் இருப்பாங்களோ அப்படின்னு. குறிஞ்சி நிலத்துக்குரிய பாடல்களை எடுத்து சங்க இலக்கியங்களை எடுத்து பார்த்தா அங்கேயும் கிடையாது. சரி, முல்லையில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முல்லையில் எடுத்து பார்த்தா முல்லையிலையும் கிடையாது, நெய்தல்லையும் கிடையாது, அட்லீஸ்ட் பாலையிலையாவது இருக்கலாம்ல அப்படின்னு நினைச்சா பாலையிலையும் கிடையாது. இப்படி எந்த நிலத்திலையுமே இல்லாத சங்க இலக்கியங்களில் சங்க காலத்தில் இந்த சமுதாயம், அவர்களுடைய குடிப்பெயர் சங்க இலக்கியங்களில் எதுலேயுமே கிடையாது. அப்போ இங்கே ஒட்டுமொத்த தமிழர்களோட காதலியும் ஒரு நல்ல பூவை சுற்றிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பூவை சுற்றி. இப்போ நாங்கள் மருத நிலத்தில் இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அது சங்க இலக்கியங்களில் இருக்கணும்ல. சரி, இருந்தேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, அதுக்கு ஓனரே நாங்கள் தான் அப்படின்னா அப்போ அங்கே இருந்தவன் அந்த சங்க இலக்கியங்களில் சங்க காலத்தில் இருந்த மக்கள், தமிழ் மக்கள், ஆட்சி செய்த மக்கள், அங்கே உழைச்சவன், அந்த இடத்துக்கு நிஜமாகவே ஓனர், அவர்கள்லாம் முட்டா பசங்களா? அப்போ அவர்கள்லாம் யார்? அப்போ தமிழர்கள் அப்போ அந்த காலத்தில் உழைச்சவன், கஷ்டப்பட்டவன், ரத்தம் சிந்தினவன், அவன் எல்லாம் பைத்தியக்காரன். சிந்திச்சு பாருங்கள். அந்த சங்க இலக்கியத்தில் சங்க காலத்தில் இவர்கள் சங்க இலக்கியத்தில் எதுலையுமே இவர்களுடைய பெயர் கிடையாது. ஆனால் இவர்கள் தான் மருதத்திணைக்கே ஓனர்னு சொல்கிறாங்க. அதை தமிழர்கள், இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அமைப்புகளும் கூட ஏற்றுக்கிறாங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு காதில் பூ சுத்துற. இப்போ நம்மளுடைய வரலாறு, ஒரிஜினல் வரலாறு, நம்மளுடைய வரலாறு எங்கேருந்து ஆரம்பிச்சோ அதை பேசுறதுல எந்த தவறும் கிடையாது. ஆனால் இவர்கள் இல்லாத ஒரு வரலாற்றை மருதத்திணையில், மருத நிலத்தில் இவர்கள் சங்க இலக்கியங்களில் எந்த பாடலுமே கிடையாது. அப்போ எந்த பாடலுமே சங்க இலக்கியங்களில் இல்லாத ஒரு சமூகம் எப்படி டைரக்டாக இங்கே இவ்வளோ சங்க இலக்கியங்கள் இவ்வளோ இருக்குது. 11 மேற்கணக்கு நூல்கள், 11 கீழ்கணக்கு நூல்கள், 10 பாட்டு, 8 தொகையெல்லாம் இருக்குது. இவர்கள் எதிலுமே இல்லாமல் இவர்கள் டைரக்டாக மருதத்திணைக்கு எப்படி போக முடியும்? மருத நிலத்துக்கு ஒருவேளை டைம் மிஷின் வச்சுருப்பாங்களோ? இந்த டைம் மிஷின்லாம் கண்டுபிடிக்க அந்த படத்தெல்லாம் காட்டுறாங்களே, அந்த மாதிரி டைம் மிஷின் வச்சு டைரக்டாக மருதத்திணைக்கு போயிருப்பாங்களோ? அப்படி போயிருக்கிறது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கமெண்டில் பதிவு பண்ணுங்கள்.